வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சேமிப்போட முக்கியத்துவம். சேமிப்புனா நம்ம எல்லாருக்கும் தெரியும். எதிர்காலத்திற்காக நம்மக்கிட்ட இருக்க பணத்தை நம்ம சிறிது சிறிதாக எடுத்து வைக்கிறது தான் சேமிப்பு. அதை மொத்தமாக நம்மளால் எடுத்து வைக்க முடியாது. அதனால் மாதம் நம்மக்கிட்ட ஒரு வருமானத்திலிருந்து சிறு தொகையை தொடர்ச்சியாக சேமிப்போம். மாதம் சேமிக்கும் போது அது நம்மளுக்கு ஈஸி தான். அது நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா என்னென்னா, நம்மக்கிட்ட வர வருமானத்திலேருந்து சேமிச்சுட்டு அப்புறம் மிச்சம் இருக்க தொகையை செலவு பண்ணலாம். அப்படி செய்யும்போது நமக்கு சேமிக்கின்றது ஈஸியாயிரும். சேமிப்போட முக்கியத்துவத்தை பற்றி இப்போ ஒரு கதை மூலியமாக உங்களுக்கு சொல்கிறேன். ராமு சோமு அப்படின்னு சொல்லிட்டு 2 நண்பர்கள் இருந்தாங்க. ராமு ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. சோமு ஒரு சின்ன சம்பளத்தில் தான் வேலை பார்க்குறாரு. ராமுக்கு ரொம்ப நாள் ஆசை, அவர் ஒரு காஸ்ட்லியாக ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதற்குன்னு அவர் முயற்சியே எடுக்கவே இல்லை. சோமு கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் சேமித்து அவர் ஒரு ஃபோன் வாங்கி ராமு கிட்ட காமிச்சார். ராமு கேட்டார், என்னை விட நீ கம்மியாக சம்பளம் வாங்குற, ஆனால் உன்னால் எப்படி ஃபோன் வாங்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சோமு சொல்கிறாரு, என்னோடய சம்பளத்துலேருந்து நான் மாதம் சிறு சிறு தொகையாக எடுத்து வைக்க ஆரம்பித்தேன். எனக்கு ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அது ஈஸியாகிடுச்சு, அதே பழக்கமாயிருச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ராமுக்கு அப்போ தான் தெரிய வந்தது, நம்ம ஃபோன் வாங்கணும்னு நினச்சோம், ஆனால் நம்ம இருக்கிற வருமானத்தை எல்லாம் ஆடம்பரமாக செலவு பண்ணிகிட்டே இருந்தோம். அதனால தான் நம்மளால் ஃபோன் வாங்க முடியலை. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்தோன்னா இந்நேரம் நம்ம நினச்சது நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதனால தான் நமக்கு ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நமக்கான தொகையை நம்ம சிறிது சிறிதாக சேமிக்கலாம். எந்த ஒரு கடனும் வாங்காமல் நமக்கான தேவையை நம்ம பூர்த்தி செய்ய முடியும். அதனால் நம்ம சேமிப்பாக இப்போயே தள்ளி போடாமல் நம்ம இன்றைக்கே சேமிக்க தொடங்குவோம். அதனால் நம்மளோட எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். யாரும் நம்மளுக்காக உதவ மாட்டாங்க. நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும். நமக்கும் நம்மளுடைய எதிர்காலத்திற்காக நம்ம இன்றைக்கே சேமிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி. என்னோடய சேனலை இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தேன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.